வணக்கம். இன்றைக்கி நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.6லிங்க தேர்டு சம் பார்க்க போகிறோங்க. அப்டைன் த கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் z equal to x plus iy in each of the following cases அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரியல் பார்ட் ஆஃப் iz டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இப்போ இதனுடைய லோக்கஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் லெட் z ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா given let z equal to x plus iy. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னாங்க ரியல் பார்ட் ஆஃப் iz. இப்போ izன்னு சொல்லும்போது ஐயையும் ஜட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஐயையும் ஜட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாங்க i இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ i இன்ட்டு எக்ஸ் ix, i into x ix, i into I square, I square value minus 1, so minus y, so which is equal to minus y plus ix. இது iz. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given real part of, இப்போ நம்ம இதிலே கூட எழுதலாம் real part of iz equal to real part of iz. real part of iz என்றது -1 minus y. real part of iz அப்படின்னு சொல்கிறது -y. ஸோ கொடுத்துருக்கிறது real part of, given real part of iz to the whole square equal to 3. therefore இந்த ரியல் பார்ட் ஆஃப் iz என்றதா இந்த மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் ஒய் டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இதுதாங்க இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் பார்க்கலாங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் ஒய் மைனஸ் 1 மைனஸ் ஐ, 1 மைனஸ் ஐ இன்ட்டு ஜட்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இப்போ 1 மைனஸ் ஐ இன்ட்டு ஜட் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஜட் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு, 1 இன்ட்டு ஐஒய் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஐஎக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ 1. ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, 1 இன்ட்டு ஐஒய் ஐஒய் மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஐஎக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 1. இது எதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இதனுடைய வேல்யூ. இப்போ இதனுடைய ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் நாமளே தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரியல் பார்ட் அப்படின்னு எடுத்தோம்னாங்க, ரியல் பார்ட் அப்படின்னு எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இது வருங்க. ரியல் பார்ட் அப்படின்னு சொன்னோம்னாங்க இது வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒய் மைனஸ் எக்ஸு, இதுதான் இதனுடைய இமேஜினரி பார்ட். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். எதனுடைய அப்படின்னா 1 மைனஸ் ஐ இன்ட்டு ஜட்டு ப்ளஸ் 1ஓட ரியல் பார்ட் இது, இமேஜினரி பார்ட் இது. ஸோ இந்த பார்ட்டினுடைய இமேஜினரி பார்ட்டு தான் 0. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப்
1 minus I z plus 1 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. that is அதாவது இதனுடைய இமேஜினரி பார்ட். அப்போ இதனுடைய இமேஜினரி பார்ட் எங்கே வருது? இங்கே இருக்கா பாருங்கள். இப்போ இதனுடைய இமேஜினரி பார்ட் வந்து என்னென்னா இதுதான். that is y minus x equal to 0. இதை மாற்றி எழுதலாம் x minus y equal to 0ங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டினுடைய ஆன்சருங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டு ஃபோர்த்து பார்ட்டு போகலாங்க. இப்போ புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் பார்ட்டில் z plus I whole modulus equal to whole modulus z minus 1. இப்போ z let z equal to x plus iy. let z equal to x plus iy. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z plus 1 z plus I equal to z minus 1. இப்போ z-ஓட வேல்யூ x plus iy plus I modulus equal to இந்த z-ஓட வேல்யூ x plus iy minus 1. இப்போ ரியல் பார்ட்டு தனியாக எடுக்கிறோம். இப்போ இங்கே ரியல் பார்ட்டு x plus ஐயை காமனாக வெளியே எடுத்தோம்னா y plus 1ங்க. இங்கே மாடுலஸ் which is equal to மறுபடியும் இங்கே x minus 1 plus iy மாடுலஸ் இதில் மாடுலஸ் அப்படின்னாலே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 to the whole square equal to square root of x minus 1 to the whole square plus y square. Now squaring on both sides. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 1 to the whole square equal to x minus 1 to the whole square plus y square plus y square. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ரிமைனிங் இந்த மைனஸ் 2x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x. இது ஆல்ரெடி ப்ளஸ் 2y இங்கே இருக்குது. இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1. ஸோ இதுவும் வந்து என்ன கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை 2 போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த பார்ட்டுக்கான ஆன்சருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வரங்க z பார் ஈக்குவல் டு ஏற்கனவே சொல்லியாச்சு. லெட்டு z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். z பார் கிவன் வந்து என்னென்னா z to the power minus 1. z bar equal to z to the power minus 1 அப்படின்னா z inverse, அதாவது 1 by z ன்னு அர்த்தம். அப்போ இந்த z பாருக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா x minus iy equal to இந்த 1 by z க்கு பதிலாக 1 by x plus iy, 1 by x plus iy. ஸோ கிராஸ் மல்டிப்ளையிங் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றதாங்க
இந்த கொஷினுக்கான ஆன்சருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2.6ல் 4th சம் பார்க்க போகிறோங்க. ஷோ தட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள். கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள்னு ப்ரூவ் பண்ணணுங்க. அண்டு ஃபைண்ட் இட்ஸ் சென்டர் அண்டு ரேடியஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுடைய சென்டரையும் ரேடியஸையும் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கணுங்க. ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள் அப்படின்றத முதல்ல ப்ரூவ் பண்ணணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 ப்ளஸ் ஐன்னு எழுதலாங்க. z மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் வந்து மைனஸ் ஈக்குவல் டு 3. So it is of the form. It is of the form. என்ன ஃபார்ம் அப்படின்னாங்க z மைனஸ் z0 ஈக்குவல் டு r அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு வரணும். சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r இந்த ஃபார்மேட்டில் வரணும். இப்போ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. z மைனஸ் z0 அப்படின்றது இதுதான் ஈக்குவல் டு r. So it is of the form modulus of z minus z0 equal to r. So it represent a circle அப்படின்னு எழுதணும். இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் சென்டர் ரேடியஸ் ஃபைன் பண்ணணும். அப்போ சென்டர் அப்படின்னு சொல்கிறது z மைனஸ் இந்த z0 தான் வந்து சென்டர். இந்த z0 தான் சென்டர். ஸோ இங்கே சென்டர் என்ன எழுதலாம்னா 2,1 ரேடியஸ் அப்படின்றத இந்த r ரேடியஸ் r ஈக்குவல் டு 3. இதுதான் இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சருங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r அப்படின்ற ஃபார்மேட்டு வந்து வரணும். இங்கே பார்த்தோம்னாங்க 2z ப்ளஸ் 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2ன்னு வருது. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதிலேருந்து 2வை காமனாக வெளியே எடுத்துடுறோம். இப்போ என்ன ஆகுன்னா z ப்ளஸ்ஸு 1 மைனஸ் 2i அப்படின்னு வரும். மாடுலஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு இந்த 2வை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகுன்னா 2/2. இங்கே இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். z மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 2iன்னு எழுதலாம். மைனஸ் z மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2i. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னா மறுபடியும் z மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 2i ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம். எந்த ஃபார்ம் அப்படின்னா z மைனஸ் z0 ஹோல் மாடுலஸ் ஈக்குவல் டு r அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா பாருங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக எழுதணும். ஸோ இட் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள் அப்படின்னு எழுதிட்டுங்க. நெக்ஸ்ட் தான் என்ன எழுதணும் சென்டர். என்ன சென்டர் z0 எங்கே வருது அதான் சென்டர். z மைனஸ் இதுதான் z0. ஸோ -1,2 இதுதான் சென்டர். நெக்ஸ்ட் ரேடியஸ் r வர இடத்துக்கு நேராக 1 வருதா பாருங்கள். ஸோ ரேடியஸ் r ஈக்குவல் டு 1ங்க. இதுதாங்க இந்த 2 கொஷனுக்கான ஆன்சருங்க. தேர்ட் கொஷின் இப்போ பார்க்கலாங்க. ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் சம் 3z மைனஸ் 6 ப்ளஸ் 12i ஹோல் மாடுலஸ் ஈக்குவல் டு 8. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3யை காமனாக வெளியே எடுத்துடுறேங்க. அப்போ 3யை காமனாக வெளியே எடுத்துட்டா z மைனஸ் 2
ப்ளஸ்ஸு 4i ஈக்குவல் டு 8. இந்த 3 இந்த பக்கம் வந்துடுங்க. ஸோ z மைனஸ் 2 z மைனஸ் 2 இங்கே வந்து மைனஸ் 4iன்னு எழுதலாமா பாருங்கள். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 8/3. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் z minus z naught equal to r. So it represents a circle. So z naught வரதா சென்டர். ஸோ சென்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். z minus z naught இதுதான் சென்டர். z naught தான் சென்டர். அப்போ சென்டர் 2, -4. ரேடியஸ் r ஈக்குவல் டு 8/3ங்க. இதுதாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சருங்க. இந்த வீடியோவில் ஒன்லி 2 ரோமன்ஸ் பார்த்துருக்கோம். இதுவும் சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கக்கூடிய இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்முங்க. அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 சம்ம பாருங்கள் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.